நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம பார்க்க இருக்கிற பாட்டு வந்து ஒட்டுமொத்த கூட்டத்திலே. ஒட்டுமொத்த கூட்டத்திலே ஒருத்தி மட்டும் நோட்டத்திலே பாக்குறாளே பாக்குறாளே என்ன மட்டும் பாக்குறாளே. ஒட்டுமொத்த கூட்டத்திலே ஒருத்தி மட்டும் நோட்டத்திலே பாக்குறாளே பாக்குறாளே என்ன மட்டும் பாக்குறாளே, வச்ச கண்ணு வாங்காம குறி வச்சு தாக்குறாளே. ஒட்டுமொத்த கூட்டத்திலே ஒருத்தி மட்டும் நோட்டத்திலே, அவ ஒருத்தி மட்டும் நோட்டத்திலே. பாவாடை தாவணியும் டாலடிக்கும் காதணியும் தூரத்திலே நின்னாலும் தூக்குதடி என்ன, புயல் காற்றில் மரம் போல சாய்க்குதடி என்ன, வேரோட உன் பக்கம் சாய்க்குதடி என்ன. சாமி பார்க்க வந்தவன சாமியாட வைக்கிறியே, ராட்டினம் போல் உன்னை சுத்தி வட்டம் போட வைக்கிறியே. ஒட்டுமொத்த கூட்டத்திலே ஒருத்தி மட்டும் நோட்டத்திலே பாக்குறாளே பாக்குறாளே என்ன மட்டும் பாக்குறாளே, வச்ச கண்ணு வாங்காம குறி வச்சு தாக்குறாளே. மல்லிகைப்பூ வாசனையும் கால் கொலுசு ஓசைகளும் யாருக்கும் தெரியாம என்ன மட்டும் கூப்பிடுது, ஏங்க வைக்கும் உன் பார்வை என் மனச சாப்பிடுது. சீரியல் செட்டெல்லாம் ஃபீஸாகி போனதடி கண்ணே ஃபீஸாகி போனதடி, கலங்காத எம் மனசு கட்டழகே உன் பின்னே லூசாகி போனதடி உன்மேல் லூசாகி போனதடி. ஒட்டுமொத்த கூட்டத்திலே ஒருத்தி மட்டும் நோட்டத்திலே பாக்குறாளே பாக்குறாளே என்ன மட்டும் பாக்குறாளே, வச்ச கண்ணு வாங்காம குறி வச்சு தாக்குறாளே என்ன குறி வச்சு தாக்குறாளே. மல்லிகைப்பூ வாசனையும் கால் கொலுசு ஓசைகளும் யாருக்கும் தெரியாமல் என்ன மட்டும் கூப்பிடுது, எங்க வைக்கும் பார்வை என் மனச சாப்பிடுது. இந்த பாட்டு ஒரு குத்துப்பாட்டு மாதிரி எழுதணும், ஒரு கிராமிய பாட்டா இருக்கணும், ஒரு கிராமத்துல திருவிழா சுச்சுவேஷன் அதில் ஒரு பாடுற மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டில் எழுதணும்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஒன்லைன் வச்சுக்கிட்டு எழுதுனது. நிறைய பேர் கீழே கமெண்ட்ல 90களில் 80s எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவரவர் வாழ்க்கையில் இப்பவும் கூட திருவிழா நடக்கும், அந்த திருவிழாவில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. காலகாலத்துக்கும் காதல் என்பது இப்படித்தான் இருக்கு. என்ன நான் சொன்ன சில மெட்டீரியல்ஸ் வேணா மாறி இருக்கலாம், பாவாடை தாவணியும் என்ன டால் அடிக்கும் காதணியும்னு, அதெல்லாம் இப்போ இருக்குமா? எல்லாரும் அதே மாதிரி பாவாடை தாவணி அணிகிறாங்களா? இப்போ ஆஃப் சாரி அப்படிங்கிறாங்க, அதுவும் பாவாடை தாவணி தான், அழகா தான் இருக்குது. ஆனா அதையெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா ரசிக்கிறதுக்கான மனநிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்குதா? இன்னைக்கு எல்லாமே வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஃபோன் நம்பரை உடனே கொடுத்து பேசுவதற்கான வாய்ப்பு வந்துருச்சு. கண்ணாலே மட்டுமே பேசிக்கொள்வது அப்படிங்கிற காலம் இருந்தபோது அந்த கண்ணால் பேசிக்கொள்வதுக்கு ஒரு மரியாதை இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. இப்போ வந்து நம்பரை தூக்கி என்னப்பா அப்படின்னு கொடுத்தோம்னா நைட்டுக்கு ஃபுல்லாக பேசலாம், அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த பேச்சு அதிகமாயிட்டதுனால அல்லது இந்த உரையாடல் கம்யூனிகேஷன் ஈஸி ஆகிட்டதுனால அந்த இடைவெளியில் இருந்த சுவாரஸ்யம் வந்து இன்னைக்கு இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ பல பேருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நீங்க பெற்றிருப்பீங்க. மல்லிகைப்பூ வாசனையும் கால் கொலுசு ஓசைகளும் யாருக்கும் தெரியாமல் என்னை மட்டும் கூப்பிடுது. நான் என்ன மட்டும் கூப்பிடுதுன்னு நான் நினைச்சேன், பக்கத்தில் உள்ளவன் அவன் நினைச்சிருக்கலாம், தெரியல. என்ன அது டி ராஜேந்தர் தான் சொல்லுவாரு, அவளை நினைச்சு உரல இடிச்ச கதையை போல அப்படிங்கிற மாதிரி பல பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். இப்படி பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடப்பது இந்த திருவிழா கூட்டத்துல தான். இந்த திருவிழா கூட்டத்தில் காதலும் அல்லது காதல் உணர்வுக்கான தூண்டலும் ஏற்பட்ட அந்த காலகட்டத்தை, அந்த மன மகிழ்ச்சியை சொல்லுவதுதான் இந்த பாட்டு. சீரியல் செட்டெல்லாம் முகத்தை பார்த்த பின்னே ஃபீஸாகி போனதடி கண்ணே ஃபீஸாகி போனதடி, கலங்காத என் மனசு கட்டழகை பார்த்த பின்னே லூசாகி போனதடி உன்மே லூசாகி போனதடி. நீங்க என்னங்க பொலிட்டிக்கல் சாங்ஸ் எல்லாம் எழுதிட்டு இப்படி வந்து நீங்க இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. எல்லா மனித வாழ்க்கையிலையும் எல்லா விதமான சுக துக்கங்களும் இருக்குது. ஒருத்தர் இறந்துட்டா விடிய விடிய அழுதுட்டு சாப்பிடாம இருக்கிறது இல்ல, வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை கொண்டாடாம இருக்கிறது இல்ல. அதே மாதிரி வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்தையும் நாம் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்கணும். தாய்மையின் உயர்வையும் ஒரு தாயாய் இருப்பது எவ்வளவு பெருமை, அதனுடைய நுட்பத்தையும் பேசிய நான் தான்
காதலின் நுட்பத்தையும் பேசுகிறேன். அப்போ அந்தந்த பாட்டுக்கான உணர்வோடு அதை நாம் ரசிப்போம், நம் வாழ்க்கையை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய நண்பர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து ஆதரவளியுங்கள். நன்றி, வணக்கம்.